நிச்சயமா சார். அன்று இப்போதுன்னு சொல்லி அந்த 2 வீடியோவும் போடலைன்னா இவர் என்ன பேசினாரு, எதுக்காக இப்படி இந்த அளவுக்கு ஒரு தமிழ் திரைப்படத்தை எடுத்திருக்காரு நாடாளுமன்றத்துலன்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அது வந்து எடிட்டட் வீடியோ, ட்ரங்கேட்டட் போர்ஷன் தான் பார்த்திருக்காரு அப்படின்றது கூட தெரியாம இவர் இந்த மாதிரி அங்க போயிட்டு உளறிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, இதுல வேற சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் யார் தெரியுமா, 9 லாங்குவேஜ் 10 மாடுலேஷன்ல பேசுவார். ஐ ஸ்பீக் தெலுங்கு இன் 5 லாங்குவேஜஸ். இதுவும் அதே தான் பல்ராம் நாயுடு. சரியா? எந்த லாங்குவேஜ்ல எத்தனை மாடுலேஷன்ல பேசுறீங்கன்றது முக்கியம் கிடையாது. இப்போ இந்த கிளி வீட்டுல வளர்க்குறோம்ல, அது குட் மார்னிங்னு சொல்லும், சாப்பிட்டியான்னு கேட்கும். ஆனா அதுக்கு நாம என்ன கேட்கிறோம் தெரியுமா? கத்து ஊத்துறாங்க, ஏதோ ஒண்ணு பேசுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது என்ன சொல்றோன்றது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நான் என்ன பேசுறேன்றதே தெரியாம ஒருத்தர் பேசிட்டு வந்துக்கிறாரு. அதை என்னவோ வந்து கன்னி பேச்சு கர்ஜித்தார்னு, புளிர்னு ஒரு அற விட்டா கண்ணுமே கன்னி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி இவர் அடிக்கிற பல்ட்டி எல்லாம் பார்த்து எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறதுல அவர் அப்படியே கண்ணமே கன்னி போச்சு போலகுது. அப்படித்தான் நான் பாக்குறேன். அது கர்ஜனை இல்லை. இந்த ஒரு காமெடி பண்ணுவாங்க, அந்த எம்ஜிஎம் அந்த சினிமா அது இருக்குல்ல, அதுல வந்து ஒரு சிங்கம் வரும். அதை வந்து அந்த ஒரு கிச் கிச் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போடுவாங்க. அந்த சிங்கம் வந்து கர்ஜிக்கிற மாதிரி வந்து கே அப்படின்னு கத்தும். அப்புறம் அந்த கிச்சு கிச்சு மாத்திரை போட்ட உடனே சரியாயிரும்னு. அந்த மாதிரி எதையோ நினைச்சிட்டு பேசுறதா இது பண்ணி இந்த டான் குசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த விண்மில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கத்தி சண்டை போடுறேன் அப்படின்னு போடுவாரு. அந்த மாதிரி எதுன்னே தெரியாம கத்தி சண்டை போட்டு வந்துக்கிறாரு. அசிங்கப்பட்டு நிக்கிறாரு உலக நாயகன்.